சம்மனை சீமான் வீட்டுல குடுக்க வந்திருக்கிறாரு போலீஸ். யாரும் வந்து வாங்கல, அங்க இருந்த செக்யூரிட்டியே வாங்க முடியாது. மனைவி வீட்டுல தான் இருந்தாங்க. ஆமா, மனைவி வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்படி வாங்கலன்னா அவங்க வீட்டு சவத்துலயோ இல்ல கேட்லயோ இப்படி ஒட்டிட்டு வருவாங்க. அப்படி போலீஸார் வந்து ஒட்டிடுறாங்க. ஒட்டிட்டு போலீஸ் இப்படி நவுந்த உடனேதான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அந்த நோட்டீஸ கிளிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படியே கேமரா ஆங்கிள் திருப்பினாதான் அண்ணி அதுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கிறாங்க. அண்ணி நின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடியா மீடியாக்காரங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் கிளம்பி வர்றாங்க. கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்த உடனே அந்த செக்யூரிட்டி காவலாளி அவன் என்ன நினைச்சிட்டான்னா, ஏதோ பிரபாகரனுக்கே நம்ம வந்து மெய்காவல் பணியில இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு கரும்புலி அந்த மாதிரி எல்லாம் வந்து பில்டப்பா நினைச்சு போலீஸோட சட்டையில கைய வச்சு அந்த ரோப்பை பிச்சை எடுத்த உடனே பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவன் வந்து அடிக்க பாயிரும். அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வர்றாங்க. துப்பாக்கி வச்சிருக்கான். துப்பாக்கியை வச்சு போலீஸ வந்து மிரட்டான். எல்லா சேனலும் இருக்கிறப்ப எந்த மாங்கா மடையனாவது இப்படி பண்ணுவானா? ஆனா சீமான் குரூப் பண்ணும். அதுவும் கயல்வெளி பாருங்க, வீடியோவில் சிக்கிய கயல்வெளி. எதுக்கு வந்து நீ வரணும்? நீ அவ்வளவு அக்கறை இருந்தா நீ வந்து முதல்ல நோட்டு சம்மனை வாங்கி இருக்கணுமா இல்லையா?